ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதே போல் இந்த படத்துக்கு என்னை வந்து சூஸ் பண்ணதுக்கு ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் பொன்குமாருக்கும் தான் ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செலக்ட் பண்ணது அவர் குக்கு வித்து கோமாளி பார்த்துன்னு சொன்னார். அப்பயே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிவிட்டு உங்களை நான் குக்கு வித்து கோமாளில் நீங்கள் பேசுகிறது உங்களோட டைமிங்கு கவுண்டர்லாம் சூப்பராக இருக்கும் சார், அதான் செலக்ட் பண்ணாங்க. சரி சார் டைலாக்லாம் எப்போ சார்ன்னு, இல்லை சார் இந்த படத்தில் டைலாக் எதுவும் உங்களுக்கு இல்லை சார், நீங்கள் வந்து இதில் வந்து பேச மாட்டேங்கினாரு. சரின்ட்டு போயிட்டோம். அப்புறம் ஷூட் ஆரம்பித்து அந்த காஸ்டியூம்லாம் போட்டதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு இடத்துல கூட சிரிச்சிடக்கூடாது, நம்ம சிரித்து ஆப்போசிட்டில் சிரிச்சிருவாங்கன்ட்டு அதை பார்த்து இந்த படத்தை வந்து ரொம்ப பண்ணது. இந்த அவார்டு எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இந்த 1947 நடித்த அத்தனை பேருக்குமே இந்த அவார்டு தான். ஏன்னா அதில் எல்லாருமே அவ்வளோ அழகாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் போஸ்டர் வந்த உடனே கமெண்ட்டில் போட்டாங்க, ஓ புகழ் இருக்கானா, கண்டிப்பாக இந்த படம் வேலைக்கு ஆகாது, இது ஒன்றுமே விருது வாங்காது, இது வேஸ்ட் அப்படின்னாங்க. இந்தியாவில் 22 படம் ஆஸ்காருக்கு போயிருக்கு, அதில் 1947 படம் இருக்குது. அதில் 4வது இடத்துல நம்ம 5 படத்தில் 1947 அது இது பண்ணியிருக்காங்க, நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது தான், எல்லாருமே வந்து இந்த கமெண்ட் போட்டதுனால கீழே வந்து நம்மளை வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த சோஷியல் மீடியா அப்படி மாறிடுச்சு. கமெண்ட்டு கீழே யார் என்ன போட்டாலும் சரி, நீங்கள் சாதிச்சு எது போட்டாலும் சரி, இல்லை வேறு யாராவது சாதிச்சா அவங்களுக்கு தேங்க்ஸ் போட்டாலும் சரி, கமெண்ட்டில் வந்து எல்லாம் பேசிட்டு தரப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 500 கமெண்ட்டுக்காக நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. மேலே இருக்க ஒரு 1000 லைக்குக்காக உங்களால் ஓடவே முடியாது. உங்களை லைக் பண்ணுற அத்தனை பேருக்காக நீங்கள் தயவு செய்து எல்லோரும் ஓடிக்கிட்டே இருங்க. கமெண்ட்டை பார்க்கவே பார்க்காதீங்க. லைஃப்பில் ஜாலியாக ஜெயிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். அதே போல் ஸ்டூடியோ 1 அது வந்து வெளியே இருந்து அவார்டு வாங்குறது வேறு, இது வந்து நம்ம சொந்த குடும்பத்துலேருந்து ஒரு அவார்டு நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டு பையன் பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு ரிசுபாய், அபி, என்னோட குடும்பம், என்னோட நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே என் கூட இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கு. இந்த அவார்டு வாங்குற அத்தனை பேருக்குமே வந்து சூப்பர் வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம அவார்டு வாங்குறது நமக்கு யாராவது ஒருத்தவங்க இந்த படத்தில் நீ சூப்பராக பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம முகத்தை அப்படியே லைட்டாக அப்படியே காட்டுவோம், நான் தான் அந்த படத்தில் நடித்த மாதிரி. யாராச்சும் அந்த வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்களான்றது தான். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அது இல்லாமல் சாரு கையெல்லாம் வந்து அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன் 1947 உங்களுக்கு வசனம் கொடுக்கலன்னு இப்ப தெரியுதா? சார் இவ்வளோ நேரம் பேசுனா நீங்க நிறுத்த மாட்டீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் புகழ். அஜித் சார் இயக்குனர் உங்களுக்கு பாராட்டு சொன்னதுல எனக்கு மகிழ்ச்சி. என்ன சிவாஜி கணேசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், தன்னை விட சிறப்பான நடிகர் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன். இந்த புகழ் வந்து தமாஷ் செய்த நேரங்களுக்கு நான் எப்பவும் யோசிக்கிறேன், இவருக்கு ஒரு நல்ல நடிகன் இருக்கிறாருன்னு. உண்மையிலே திரையில் இன்னைக்கு பார்த்ததும் உண்மையாக பிரமிப்பார். வாழ்த்துக்கள்.